உள்ளங்கை சிறுகதை. கதையாசிரியர் சௌமியா ராகவன். ஷங்கர் அந்த ஜோடி கம்மல்களை தொட்டு தொட்டு பார்த்தான். வட்ட வடிவில் சின்ன சின்ன வேலைப்பாடுகளுடன் பழமைத்தன்மை கொண்ட ஆன்டிக் என்ற வகையை சேர்ந்தது. இப்பொழுதுதான் நம் சமூகத்தில் திடுக் என பழையவனவற்றுக்கு ஒரு மவுசு வந்துவிட்டதே. அதன் கீழ் ஒரு சிறிய தொங்கல், வட்டத்தின் நடுவிலும் தொங்கும் துளி தங்கத்தின் முடிவிலும் ஒரு சன்ன சிவப்புக்கல். ஸ்ரீகுட்டிக்கு பிடிக்குமா என்ற யோசனையுடன் அந்த காதணியை ஸ்ரீ அணிந்து நிற்பது போல மனதில் ஒரு சித்திரத்தை வரைந்தான். ஆணுக்கு பெண்ணின் ஆபரண ஆடை தேர்வென்பது மானசீகமாகவோ நேரிட்டோ அவளுக்கு அணிவித்து தேர்வது. வெறும் ஆபரணத்தின் அழகென்பது காகித பூதான். தேர்ந்தெடுக்க திணறுவான். கடைக்கார பெண்ணிடம் கேட்டான், இப்போ ட்ரெண்டில் உள்ள ஃபேஷன் இதுதானா? ஆமாம் சார், இப்போல்லாம் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் தான் விரும்பி போடுறாங்க. உங்கள் பொண்ணுக்கா சார்? என்ன வயசு? மருமகளுக்கு. சிறு புன்னகை இயல்பாக வந்தது. ஓ, நீங்களே எங்கே இருக்கீங்க? உங்களுக்கு மருமகளா? சற்றே அசட்டு சிரிப்பு. மருமகள்னா அக்கா பிள்ளை, பெரிய மனுஷி ஆயிட்டா. ஓ, அவளுக்கு அதற்கு மேல் உரையாடலை கொண்டு செல்ல வழி இல்லை. ஆர்வமும். இது பார்த்ததுமே பிடிச்சது, இதுவே இருக்கட்டும். எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். 20 கிராம் இருக்கும். 2.5 பவுண்ட் வருது. பொதுவாகவே ஆன்டிக் டிசைன்ஸ் சேதாரம் கொஞ்சம் அதிகம். வெயிட் பண்ணுங்கள், கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ரொம்ப கனமாக இருக்குமா? பிள்ளைக்கு காது வலிக்க போகுது. நெற்றி சுருக்கம். இல்லை சார், சிரமமாக இருந்தால் ஜிமிக்கி கழட்டி தோடு மட்டும் போட்டுக்கலாம். எப்படியும் டெய்லி யூஸ்க்கு போட மாட்டாங்க, விசேஷத்துக்கு தான். அது கஷ்டமாக இருக்காது. கணக்கு போட்டு 1,80,000 வருதுங்க, சேதாரத்தோடு சேர்த்து. அவ்வளவா? ஆமாம், வேஸ்டேஜ் 23% வருது. இருங்க, டிஸ்கவுண்ட் இருக்கும். பேரம் பேசி தள்ளுபடி எல்லாம் போக 1,70,000 கொடுத்து விட்டு நகையை வாங்கி கொண்டு இறங்கினான். நல்ல ஜவுளி கடையாக பார்த்து வண்டியை நிறுத்தி 15,000க்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கினான். வீட்டு படி ஏறும்போதே வியர்த்தது. மனம் சஞ்சலத்துடன் பல கணக்குகள் போட்டு கொண்டிருந்தது. பாவனா சமையலறையிலிருந்து 4:08 வாசலுக்கு வந்தாள். என்னாச்சு? என்ன வாங்குனீங்க? சின்ன கம்மல் தானே? ஆமாம். வேகமாக ஷங்கர் கையில் இருந்த பையை கிட்டத்தட்ட பிடுங்கினாள், பிரித்தாள். ஓ, ஆன்டிக் டிசைன். எனக்கு ஒரு புடவை வாங்கணும், கூட வாங்கினா அதை பற்றி ஒன்றும் தெரியாது, நீ போன்னு சொல்லுவீங்க. இப்போ அக்கா பொண்ணுக்குன்னதும் இவ்வளோ அழகாக கம்மலும் புடவையும் செலக்ட் பண்ண தெரியுதா? உன்னைத்தான் கூப்பிட்டேன், நீ வரமாட்டேன்னுட்ட. நீ செலக்ட் பண்ண கூட இல்லைன்னு எனக்கு எது பிடிச்சதோ அதை வாங்கிட்டு வந்தேன். நீ பேசுகிறது உனக்கே நியாயமா? சரி சரி, எவ்வளோ ஆச்சு? 1,00,000 பட்ஜெட்டுக்குள்ளே தானே வாங்கினீங்க? இல்லை, 1,70,000 ஆயிடுச்சு. புடவையெல்லாம் சேர்த்து 2 கிட்ட வந்துருச்சு. என்ன பேசுகிறீங்க? 5,000 10,000 அதிகம்னா கூட பரவாயில்ல, அப்படியே 2 மடங்கு. நம்ம நிலைமைக்கு இப்போ சரியான்னு யோசிச்சிங்களா? அடுத்த மாதம் கவினுக்கு ஃபீஸ் கட்டணும், நினப்பு இருக்குல்ல? இத்தனைக்கும் உங்கள் அக்கா நம்ம கூட பேச்சுவார்த்தையும் இல்லை. உங்களுக்கே இது ஓவராக தெரியலை? கோபப்படாமல் சொல்கிறத கேளு. அக்கா பேசுகிறாலோ இல்லையோ, ஸ்ரீ பாப்பாவுக்கு நான் தாய் மாமா. எங்கள் குடும்பத்தில் மாமா வகையரா செயின் போடுறது தான் வழக்கம். இப்போது அது முடியாது. கம்மலாச்சும் பார்வைக்கு தெரிகிற மாதிரி போடணும்ல. என்ன அக்கறை வேர்த்து வடியுது உங்களுக்கு? உங்களுக்கு அழைப்பு இருக்கா? அதை மீறி நான் 1,00,000க்கு சம்மதிச்சதே உங்கள் மனசு வாடக்கூடாதுன்னு தான். அது உங்கள் அக்கா மேலே நீங்கள் வச்சுருக்கிற பாசத்துக்கான மரியாதை. ஆனால் அதுக்காக என்னை இழிச்சவாயாக நினச்சா பொறுக்க மாட்டேன். உங்கள் அக்கா உங்களை அவமானப்படுத்தினதெல்லாம் மறந்துருச்சா? என்னமோ பண்ணுங்க. 5ஆம் தேதி கவினுக்கு ஃபீஸ் 1,20,000 எடுத்து வைக்கணும். அதுக்கு வாயை கட்டி சீட்டு சேர்த்த காசை தான் இப்போ எடுத்திருக்கீங்கன்னு நல்லா தெரியும். ஏதாச்சும் பண்ணுறேன். என்ன பண்ணுவீங்க? கடன் வாங்குவீங்க அதானே? இப்படியே அழிங்க. கடைசியில் நானும் என் பையனும் நடுரோடில் தான் நிற்கணும். எப்படியாச்சும் வழி பிறக்கும். நல்லா பறக்கும். நீ எல்லாம் பிச்சை எடுத்தாதான் திருந்துவ. என்ன இழவு? உன் கூட சேர்ந்து நானும்ல திருவோடு தூக்கணும். கத்தி விட்டு உள்ளே சென்று விட்டாள். ஷங்கர் பெருமூச்சு விட்டான். பாவனா அவ்வளவு கொடூரம் இல்லை. கர்ப்பப்பை நீக்க அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடலும் மனமும் தளர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கிறாள் என்பது புரிந்தது. அவளது ஆதங்கமும் நியாயம்தான். குடும்பச் சூழல் அப்படித்தான் இருக்கிறது. இந்த 40களிலும் ஷங்கருக்கு இன்னும் சொற்ப சம்பளமே. மாத கடைசியில் இழுபறிதான். பாவனா கட்டுசட்டாக குடும்பம் நடத்துவதால் மோசமாகாமல் தப்பிக்கிறான். பைக் மாதத்தவணை, பர்சனல் லோன் வட்டி, வீட்டு வாடகை என்று சம்பளத்தின் பெரும்பங்கு முதல் வாரமே தீர்ந்துவிடும்.
மகனது பள்ளி ஆண்டு கட்டணத்திற்காக மாதச்சீட்டு சேர்த்து எடுத்து வைத்திருந்த பணம்தான் நகைக்கு உபயோகப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸ்ரீபப்பா பெரியவளாகிவிட்டாள் என்று கேட்டது முதல் ஷங்கர் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்த ஒரே வரி, நாளைக்கு என் பிள்ளைக்கு ஒன்றுனா நீதாண்டா தாய்மாமன், விட்டுருவியா என்ன என்ற தனா அக்காவின் குரல்தான். இப்போ இதான் முடியும்க்கா, முணுமுணுத்து கொண்டான். ஆற்றாமையால் புலம்பிக் கொண்டே திரும்ப வெளியே வந்த பாவனா, உங்கள் அக்கா உனக்கு பண்ணினதெல்லாம் மறந்துடுச்சா? ஒவ்வொன்றா யோசிச்சு பாரு, அப்பவாவது புத்தியில் உரைக்குதான் பார்க்குறேன் என்று இறைந்து விட்டு திரும்ப உள்ளே சென்றாள். அவளால் சமாதானமாக முடியவில்லை. அப்படி சமாதானப்படுத்தி கொள்ள முடியாத ஆங்கார சமயங்களில்தான் அவள் ஷங்கரை உரிமையில் பேசுவாள். அக்கா பண்ணினதெல்லாம் மறந்துடுச்சா என்ற கேள்விக்கு அவளிடம் பதில் சொல்ல முடியாது. உண்மையில் அக்கா பண்ணின எதையும் மறக்கவில்லை என்பதால் தான் இத்தனை ஊசலாட்டமும். கண்களை மூடிக்கொண்டான் ஷங்கர். ரோட்டு பைப்பிலிருந்து 4 குடம் தண்ணி முண்டு ட்ரம்ல ஊற்றுறதுக்கு உன்னால் முடியாதா? 8 வயசு பயலுக்கு பிளாஸ்டிக் குடத்தை கூட தூக்க தெம்பில்லாமல் இருக்கு. வேளா வேலைக்கு கொட்டிக்கிறதெல்லாம் எங்கே போகுது? புது குடம். ஷங்கர் அரைஞான் கயிற்றில் செருகி பிடிப்பு கொடுத்திருந்த ட்ரௌசரை ஒரு கையால் பிடித்திருந்தான். ட்ரௌசர் கழண்டு விழ பார்த்துச்சு சித்தி, அதான் டக்குன்னு பிடிய விட்டுட்டேன். அது கழண்டா உன் மூத்திர குண்டியை யாரா பார்க்க போறா? மூத்திர குண்டி என்ற வார்த்தையை கேட்டதும் தெருவில் சென்று கொண்டிருந்த சிறுமி சிரித்தபடி கடந்தாள். அவள் ஷங்கரின் வகுப்புதான். ஷங்கருக்கு அவமானத்தில் முகம் சுருங்கியது. சித்தியை எதிர்த்து பேச முடியாது. நாள் முழுக்க சொற்களால் குதறுவாள். கண்கள் கலங்கி நிற்கும் போதே சித்தி பல்கடுத்தபடி ஷங்கரை அடிக்க நெருங்கினாள். விழப்போகும் அடிக்கு மனம் தயாராகி உடலை குறுக்கும் போதே முதுகில் பலாரென அறை விழுந்தது. சித்தி நின்றுவிட்டாள். ஷங்கர் திரும்பி பார்த்தான். தனாக்கா. ஒரு குடத்தை ஒழுங்கா தூக்க முடியாது அவனுக்கு. இனி இப்படி பண்ணன சூடு வச்சிருவேன். போ, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, ஓடு. ஷங்கருக்கு முட்டி நின்ற கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. தனா இன்னொரு குடத்தோடு குழாய் அடிக்கு சென்றாள். அன்று மாலை தனா அவனை பூங்காவுக்கு அழைத்து சென்றாள். முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருந்த ஷங்கர் கேட்டான், சித்திக்கு தான் என்னை பிடிக்காது, அடிக்குதுன்னா உனக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது. அடிச்சுட்டே தான் இருக்க. எனக்கு உன்னை பிடிக்கும், அதனால தான் அடித்தேன். பிடிச்சா யாரும் அடிப்பாங்களா? அது உனக்கு இப்போ புரியாது. தனாக்கா அவன் கைகளை பற்றி கொண்டாள். அக்காவின் கைகள் எப்பொழுதும் தன்னென்று குளிர்மையுடனே இருக்கும். அவளது உடலின் தன்மையே அந்த குளிர்ச்சிதானோ, அல்லது அடுப்படி வேலை ஈரத்தில் ஏற்படும் குளிர்மையா என்று சந்தேகம் எழும். எப்போதும் அந்த குளிர்ந்த கரங்கள் அவனை பற்றி கொள்ளும் பொழுது பாதுகாப்பாய் உணர்வான். அந்த உள்ளங்கைகளில் கன்னத்தை வைத்து அழுத்தி கொள்வது அவனுக்கு உணர்வு பூர்வமான ஒன்று. அந்த வீட்டில் அவனது பாதுகாப்புக்கு நீளும் ஒரே கரம் அவளுடையதுதான். மொட்டை மாடி கைப்பிடி சுவர் மேல் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் தவறி விழப்போன போது பாய்ந்து பிடித்த கரத்தின் இறுக்கம். தெருவில் விளையாடும் போது கவனிக்காமல் பந்தை பிடிக்க லாரியின் குறுக்கே புகுந்தவனை மின்னல் வேகத்தில் இழுத்து அணைத்து கொண்ட கரத்தின் பதற்றம். குளிப்பாட்ட, சோறூட்ட, தலை சீவ நீளும் கரத்தின் மென்மை. இரவுகளில் உறங்க தனாவின் கை அவன் மேல் கிடக்க வேண்டும். அந்த மெல்லிய கையின் அணைப்பு உலகின் அத்தனை பேய் பிசாசுகளிடமிருந்தும் துர்க்கணாக்களிலிருந்தும் காப்பதாக நம்பினான். அதே கரம் பலமுறை முரட்டுத்தனமாய் அடித்திருக்கிறது. வீட்டில் அப்பாவோ சித்தியோ ஷங்கரின் சேட்டைகளுக்கு உதிர்க்கும் அர்ச்சனைகள் அடியாக மாறப்போகும் கணம் அவர்களை முந்திக் கொண்டு அக்காவிடமிருந்துதான் ஷங்கருக்கு அடி விழும். ஒரு முறை கூட தனாக்கா அவனுக்கு பரிந்து பேசியதில்லை. சில நேரங்களில் அது ஷங்கரின் தவறாக இருக்காது, தம்பி முகேஷின் குறும்பாக கூட இருக்கும். சித்தி தன் மகனை திட்டுவதற்கு பதில் அதற்கும் ஷங்கரையே திட்டுவாள். அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும், நீதான் அவனை கெடுக்கிற. ஷங்கர் ஏக்கமாக தனாக்காவை பார்ப்பான். அவன் மேல் தப்பில்லை என்று ஒரு முறையாவது அவள் சொல்லிவிட மாட்டாளா என்று வெம்புவான். ஆனால் தனா கண்டு கொள்ளாமல் வேறு ஏதேனும் வேலையை ஏவி அவனை அங்கிருந்து அகற்றி விடுவாள். தனாக்காவுக்கு சித்தியிடம் திட்டு விழும். இவ்வளோ பாத்திரம் கழுவாம கிடக்கு, வயசு பிள்ளை இருக்கிற வீடா இது? செய்கிறேன் சித்தி என்பாள். அவ்வளோ நேரம் துணிகளை துவைத்து காய போட்டு வந்திருப்பாள். இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இப்போதானே வந்தேன் என்று கூட கூற மாட்டாள். தனக்காகவோ அவளுக்காகவோ நியாயங்களை எடுத்து பேசாத தனாக்காவை புரிந்து கொள்ள எப்போதும் ஷங்கருக்கு குழப்பமாகவே இருக்கும். அந்த வீட்டில் அவனுக்கு அம்மா மட்டும் இல்லை, அவனை பொறுத்தவரை அப்பாவும் சித்தியும் கூட கிடையாது. அவனுக்கு இருந்த ஒரே உறவு தனாக்கா தான். அவளுக்கு 20 வயதில் திருமணமானது. ஷங்கருக்கு அப்பொழுது 10 வயது இருக்கும். தனா சென்ற பின் ஷங்கரின் உலகம் வெறுமையானது. 1 மாதம் கழித்து தனா வந்தபோது ஷங்கர் தரையில் உருண்டு அழுதான். என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ.
அப்படிலாம் கூட்டிட்டு போக முடியாதுடா. அடம் பிடிக்காம இரு. நானும் கூட வருவேன். அது நம்ம வீடு இல்லடா சங்கர். அது நீ இருக்கிற வீடு தானே. அப்போ உன் வீடு தானே. ஆமா, எங்க வீடு. ஆனா அது நம்ம வீடு இல்ல. அச்சொல்லின் அச்சொல்லின் ஆழம் புரியாவிட்டாலும் சங்கர் ஒரு நொடி திகைத்து பார்த்தான். மாமா அக்காவை அதட்டினார். சின்ன பையன்கிட்ட என்ன பேசுற? நீங்க வாடா. தேம்பலுடன் மாமாவிடம் நின்றவனை இழுத்து அணைத்து கொண்டு சொன்னார். அடுத்த மாதம் உனக்கு பரீட்சை லீவு வருதுல்ல, அப்போ 2 மாதம் அங்கே வந்துரு. இப்போ எக்ஸாம்லாம் எழுதாமல் விட முடியுமா? டீச்சர் திட்டுவாங்கல்ல. ஷங்கர் 1 மாதத்தை கடந்ததும் கோடையில் வரப்போகும் வசந்த காலத்துக்காக காத்திருக்க முடிவு செய்தான். கிளம்பும் முன் யாரும் பார்க்காத போது அக்கா ஷங்கர் கையில் 50 ரூபாயை திணித்தாள். எல்லாத்துக்கும் சித்தியை எதிர்பார்க்காத, ஏதாச்சும் வேணும்னா இதில் வாங்கிக்கோ. கோபமாக இருந்த ஷங்கர் வாங்க மறுத்தான். கைப்பற்றி உள்ளங்கையில் காசை திணித்தாள். மென்மையான அதே சமயம் உறுதியான அந்த பிடிப்பை அவனால் உதர முடியவில்லை. அக்காவின் கைகளுக்குள் இருக்கும் மாயம் அவனை கட்டி போட்டது. கோடை விடுமுறைக்கு அக்கால் வீட்டுக்கு பை நிறைய துணிகளுடன் வந்திறங்கினான் ஷங்கர். மாமா சென்று கூட்டி வந்தார். அக்கா சிரித்தபடி வரவேற்றாள். வாடா ஷங்கரு. ஷங்கர் நீண்ட நாட்களுக்கு பின் தனத்தை கண்டதும் கண்களில் நீர்மல்க கட்டி கொண்டான். அக்கா அணைத்து கொண்டாள். அவளது குளிர்ந்த கைகளுக்குள் நுழைந்ததும் நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்குள் பெயர்ந்து விட்டது போல் அப்படி ஒரு மலர்ச்சி கிடைத்தது. அவனுக்கு பிடித்ததாய் சமைத்து போட்டாள் தனாக்கா. உன் தம்பி வந்ததும் 2 பொரியல், தினம் அப்பலன்னு சமையல் நடக்குது போல. அக்காவின் மாமியார் சிரித்தபடி 2 பொரியல் சேர்த்து பிசைந்து விழுங்கினாள். முதல் சோறு முடித்து மறுசோருக்கு காத்திருந்தவனை கவனிக்காமல் திரும்பி, கை காயுது பாரு, சீக்கிரம் போய் கழுவு என்றபடி சோற்றை எடுத்து சென்றாள் அக்கா. அவனுக்கு கொஞ்சம் சோறு வை. இல்லத்த, அவன் அவ்வளோதான் சாப்பிடுவான். தட்டில் போட்டு வீணாக்கிட்டா கஷ்டம். திரும்ப பசிச்சா கேட்பான். ஷங்கருக்கு கண்கள் மழுக்கென தழும்பின. மாமியாருக்கு இருக்கும் கரிசனம் கூட தனாக்காவுக்கு இல்லை. சித்தியே தேவலாம். அவளது திட்டுக்கள் மறத்து போய்விட்டன. பாரம் சுமந்து சுமந்து புண் ஆறி சுரணையற்று போன எருதின் கழுத்து தழும்பில் திரும்ப பாரமேற்றுவதைப் போல மாறிவிட்டன சித்தியின் கடும் சொற்கள். வலிப்பதில்லை. இது தாங்க முடியாத ரணம். வயதை மீறி அவமானப்பட்டதாய் உணர்ந்தான் ஷங்கர். மாமா அன்று மாலை வரும்போது அவனுக்கு தின்பண்டங்கள் வாங்கி தந்தார். தீனியை பார்த்ததும் அவமானக்கீரலின் எரிச்சல் குறைந்து ஆசையாய் வாங்கி கொண்டான். அக்காவின் மாமியார் எட்டி பார்த்து, இத்தினோண்டு பையனுக்கு எதுக்கு இவ்வளோ? காசை கரியாக்குற நீ என்றாள். மாமா ஜாடையாக தன் அம்மாவிடம் அமைதியாக இரு என கண்காட்டியதை ஷங்கர் பொருட்படுத்தவில்லை. அவன் கவனம் முழுக்க தீனியில்தான் இருந்தது. பை நிறைய இருந்தவற்றை ஆசையாக பார்த்து கொண்டிருந்த போதே தனாக்கா அவற்றை வாங்கினாள். அதிலிருந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை மட்டும் கொடுத்தாள். எனக்கு அந்த முறுக்கு வேணும். அதெல்லாம் ராத்திரியில் தின்னா ஜீரணமாகாது, நாளைக்கு பார்த்துக்கலாம். எனக்கு இப்போவே மாமா எனக்கு தானே வாங்கிட்டு வந்தார். நீ சோறும் தரல, இப்போ முறுக்கும் தர மாட்டேங்கிற. எனக்கு ஒன்றும் இது வேண்டாம். கையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்டை வீசி எறிந்தான். மாமா அவனது நடவடிக்கையை கொஞ்சம் அதிர்ந்து பார்க்கும் போதே அக்கா அவனது கன்னத்தில் அறைந்தாள். என்ன பழக்கம் இது? சாப்பிட்ற பொருளை தூக்கி வீசுறது அவ்வளோ கொழுப்பாயிருச்சா? அக்காவின் மாமியாரும் மாமாவும் அவனை சமாதானப்படுத்தினர். மறுநாளே அக்கா அவனது துணிமணிகளை கட்டினாள். நீ கிளம்பு, போலாம். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேங்க்கா. இனிமே தீனி கூட கேட்டு அழமாட்டேன். உன் கூட மட்டும் இருந்துக்கிறேன். இல்லை, அது சரிப்படாது. நீ எப்போ நல்ல பையனாக இருக்க முடியுதோ அப்போ வந்தால் போதும். ஊருக்கு போ. அவனை ஏன் விரட்டுற? இருக்கட்டுமே. இல்லைங்க, வேண்டாம். இப்படி அடம் அழுகேன்னு இருந்தால் சரிப்படாது. நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஊருக்கு செல்லும் வழி முழுக்க தேம்பினான். அக்கா இறங்கவில்லை. வீட்டுக்கு சென்று துணிகளை எடுத்து வைக்கும்போது பார்த்தான். துணிகளுக்கு அடியில் எல்லா தின்பண்டங்களையும் மறைத்து வைத்திருந்தாள். பின் எப்போது அக்கா வீடு போனாலும் ஒரே நாளில் திரும்பி விடுவதே வழக்கம். 2 நாள் இருந்துட்டு போ என்ற பேச்சே அக்காவிடமிருந்து வராது. மாமா இரேன் என்று கேட்கும் பொழுதே அவனுக்கு படிக்க வேண்டாமா என்று குறுக்கே புகுந்து விடுவாள். தனாக்காவின் நெருக்கம் ஷங்கருக்கு கிட்டாத கனியாகிவிட்டது. அதற்கான ஏக்கம் வளர்ந்து கொண்டே இருப்பினும் எதிர்பார்ப்பை ஷங்கர் குறைத்து கொண்டான். ஸ்ரீபாப்பா பிறந்தபோது கூட அக்கா பிறந்தகத்துக்கு வரவில்லை. சித்தியும் அதை விரும்பவில்லை. நிலைமை தெரிந்து அக்கா புகுந்த வீட்டிலேயே பிரசவத்தை முடித்து கொண்டாள். அப்பா பிரசவ செலவை மட்டும் ஷங்கரிடம் கொடுத்து அனுப்பினார். குழந்தையை அக்கா கைகளுக்குள் அடக்கி அணைத்திருந்தது பார்த்ததும் ஷங்கருக்கு ஒரு கணம் பெரும் பொறாமை எழுந்தது. என்ன இது,
பச்சை குழந்தையை பார்த்து பொறாமப்படுறோம் என்று தன்னைத்தானே அதட்டிக் கொண்டான். அவனுக்கு அது சற்று பயமாக இருந்தது. முடிந்த அளவு அக்காவை சந்திப்பதை தவிர்த்தான். கல்லூரி படிப்பை முடித்து வேலை தேடி சென்னை வந்தபோது அக்கா வீட்டில் தங்கச் சொல்லி அப்பா அனுப்பினார். அது சரிப்படாதுப்பா, சங்கர் தயங்கினான். இப்போ வேலை இல்லாமல் வெளியே தங்க காசு வேண்டாமா? என்னால் கொஞ்சம்தான் அனுப்ப முடியும். முகேஷ் வேற காலேஜ் சேர்ந்துட்டான்ல, ஃபீஸ் அது இதுன்னு இருக்குது. நீ வேலை கிடச்சி முதல் மாத சம்பளம் வர வர தனா வீட்டில் இரு. உன் செலவை நீ பார்த்துப்பேன்னு ஆனதும் ரூம் எடுத்துக்கோ. அப்பா தனாவுக்கு தகவல் சொன்னார். அக்காவின் மாமியார் இப்போது இல்லை என்பது நிம்மதியை தந்தது சங்கருக்கு. தையல் மெஷினில் இருந்த அக்கா வாடா என்று சிரித்து வரவேற்றாள். அக்காவுக்கு இன்னும் அழகு கூடியிருந்தது. 30க்கு மேல் பெண்கள் தங்கள் உச்ச அழகை எட்டுவதாக எங்கோ படித்திருந்தான். அக்கா அந்த கட்டத்தில் இருக்க வேண்டும். அவளை கண்டதுமே அந்த விரல்களை பற்றி கொள்ள ஆவல் எழுந்தது. கண்ணாடி வளையல்கள் அணிந்த கைகளை பார்த்தான். ஆனாலும் இத்தனை வயதுக்கு மேல் சின்ன குழந்தை போல விரல்களை பிடித்து கொள்ள கூச்சமாக இருந்தது. எப்படிடா இருக்க? அப்பா சித்தி எப்படி இருக்காங்க? முகேஷ் எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா. நீ என்ன தக்கிரியா இப்போ? ஆமாடா, ஒரு பொட்ட பிள்ளையை பெத்தாச்சு, 4 காசு சேர்த்து வைக்கணும்ல. ஸ்ரீகுட்டி ஓரமாக நின்றிருந்தாள். அவளை தூக்கி கொண்டான். புதிதாக ஒருவன் தூக்கியதும் ஸ்ரீ சினுங்கி அழுதாள். அக்கா ஸ்ரீயை சமாதானப்படுத்தி கொண்டே சங்கரின் தலையில் கை வைத்து, மாமாடி இது, மாமா சொல்லு, சங்கர் மாமா என்று அவன் முடியை கோதினாள். அவள் தலையை தொட்டதும் சங்கர் உணர்ச்சி வசப்பட்டான். அழுது விடுவோமோ என்ற பயத்தில் ஸ்ரீயை அக்காவின் கைகளில் தந்து ஒதுங்கினான். அந்த தலைக்கோதலின் பரவசத்தை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறினான். நீண்ட நாள் காத்திருந்து கடவுளை எதிரில் கண்டது போல் ஆனான். அக்காள் ஸ்ரீயை இறக்கிவிட்டதுமே கட்டுப்படுத்த முடியாமல் வேகமாக அவள் கைகளை பற்றி கொண்டான். கன்னங்களில் ஒற்றிக்கொள்ள முயற்சித்தான். அச்செயல் அக்காவுக்கும் மாமாவுக்கும் என்ன உணர்வை ஏற்படுத்தும் என்றெல்லாம் அவன் யோசிக்கவில்லை. அவன் உணர்ச்சி வசப்படுவதை உணர்ந்தவள் சட்டென கைகளை உதறிக்கொண்டாள். என்னடா இதெல்லாம், லூசு! மாமா முகம் ஒரு நொடி மாறியதைப் போலவும் அல்லாதது போலவும் தோன்றியது. மறுநாள் ஞாயிறு மதியம் உணவு பரிமாறும் போது, இன்னொரு மீன் வைக்கா என்றான். அக்கா மெல்லிய குரலில் சொன்னாள். அளவா தாண்டா செஞ்சிருக்கேன். மாமா எதுவும் பேசாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தார். முள்ளேதும் இல்லாமலே அந்த மீனை விழுங்கி முடிக்க சங்கர் சிரமப்பட்டான். பாத்திரம் நிறைய வறுத்த மீன்கள் இருந்தன. மாலை மொட்டை மாடியில் ஸ்ரீ பாப்பாவுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது அக்கா வந்தாள். சின்ன சம்பளத்தில் மீன் துண்டங்கள் இருந்தன. இங்கேயே சாப்பிட்டு வந்துரு, டிஃபன் பாக்ஸில் யாரும் பார்க்காம ஜலத்தாரியில் போட்டுரு, மாமா தூங்கிட்டு இருக்காரு. இல்லைக்கா வேணாம். அட சாப்பிடு, மதியம் பத்தாதோன்னு நினச்சேன். அவள் முகத்தை நம்பாமல் பார்த்தான். எந்த சலனமும் இல்லை. உனக்கு ஏதும் பிரச்சனை இருக்காக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் உனக்கு புரியாது. சங்கர், இது பொம்பளைங்க பாடு. நீ புரிஞ்சிக்கவும் வேண்டாம். சீக்கிரம் வேலை தேடி ஒரு ரூம் பார்த்துடு. இடுப்பிலிருந்து 500 ரூபாயை எடுத்து சங்கரின் சட்டைப்பையில் வைத்தாள். ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணினா வெளியே வாங்கி சாப்பிட்ரு, என்னை எதிர்பார்க்காத. வெளியே வாங்கினாலும் இதுவும் அக்கா வாங்கி தந்தது தான். அன்று 50, இன்று 500. சங்கருக்கு கொஞ்சம் புரிந்தது. வேலை கிடைக்கும் வரை அக்கா யாருக்கும் தெரியாமல் அவ்வப்போது சட்டை பையில் பணம் வைப்பாள். ஒரு கட்டத்தில் சங்கருக்கு அக்கா தைக்க ஆரம்பித்தது ஸ்ரீக்காகவா தனக்காகவா என்ற சந்தேகம் வந்தது. எதுக்குக்கா நீயே கால் நோக தச்சு சம்பாதிக்கிற? எல்லாம் திரும்பி வாங்கிப்பேன். என் பிள்ளைக்கு நீ தானே தாய் மாம. நாளைக்கு அவளுக்கு ஒரு சடங்கு கல்யாணம்னா நீ விட்டுறவா போகிற? சில சமயம் மறுத்தும் பல சமயம் மறுக்காமலும் சங்கர் வாங்கி கொண்டான். வேலை கிடைத்து ரூமுக்கு போகும்போது மாமா மட்டுமே வந்து பார்த்தார். ஒரே ஊரில் எதுக்கு நீ வேறு ரூமில் இருக்கணும்னு தெரில. உங்கள் அக்கா பிடிவாதமாக வேணாம்னுட்டா. எது வேணும்னாலும் ஒரு கால் பண்ணுடா. சரிங்க மாமா. முதல் மாத சம்பளம் கிடைத்ததும் தனாக்காவை தேடித்தான் போனான் சங்கர். பாதி சம்பளத்தை அவளிடம் தந்தான். அக்கா மாமாவை நிற்கச் சொல்லி காலில் விழுந்தான். என்னடா இதெல்லாம் ட்ராமா? எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீதான். மாமா சற்று நெகிழ்ந்தது போல தெரிந்தது. அக்கா சிரித்தாள். அந்த காசை சங்கரின் கைகளை பிடித்து திருப்பி வைத்தாள். விரல்களை அழுத்தி மூடி ஒரு முறை பற்றினாள். நீ வச்சுக்கோ, பார்த்து செலவு பண்ணு. ரூம் வாடகை, ஹோட்டல் செலவுன்னு இருக்குல்ல, பரவாயில்லக்கா, நீ வச்சுக்கோ. விரல்களை திறக்க விடாமல் அழுத்தினாள். அக்கரங்களின் உத்தரவை ஒருபோதும் மீறியதில்லை. அக்கா பேசுவதும் பார்ப்பதும் அவனுக்கு சமயங்களில் புரியாது. ஆனால் அந்த உள்ளங்கையின் அழுத்தம் புரியும். அது அவனுக்கான கட்டளை. சரிக்கா, நான் கிளம்புறேன். ஞாயிறுகளில் தனாக்கா வீடு வந்து ஸ்ரீகுட்டிக்கு ஏதாவது வாங்கி தந்து விளையாடி விட்டு போவான்.
அப்படி வரும்போது பழக்கமான எதிர்வீட்டு பாவனாவை காதலித்து பிரச்சனை வெடித்தது. இரு வீட்டுக்கும் சண்டை மூண்டது. தங்கள் அறியா மகளை ஏமாற்றி வஞ்சித்து காதலிக்க வைத்து விட்டதாக பாவனாவின் பெற்றோர் குதித்தனர். மாமாவை பார்த்து பாவனாவின் தந்தை, அவனுக்கு மாமான்றதை நிரூபிச்சிட்ட என்று ஒரு வார்த்தை கேட்டுவிட்டார். மாமா சீற்றத்துடன் பேசினார். உன்னை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு எங்கள் பேரை கெடுத்துட்ட. அப்போவே உங்கள் அக்கா கிட்ட உன் தம்பி நடந்துக்கிறதுலே சரியில்லைன்ன. என்னதான் அக்கா தம்பினாலும் அவள் கையை தொடாமல் பேச மாட்டியே நீ. இங்கே உன்னை தங்க வைக்கக்கூடாதுன்னு அவளும் புரிஞ்சுக்கிட்டா. நல்ல வேலை. இல்லைனா மாமா தப்பாக பேசாதீங்க. பற்களை கடித்தான். விரலை உயர்த்தினான். பின் நிதானத்திற்கு வந்து, நானும் பாவனாவும் லவ் பண்ணுறோம் என்றான். அவரது அமில வார்த்தைகளுக்கு மனம் வேறு நல்ல பொருளை பல வழிகளில் தேட விரும்பியது. சி, லவ்வா? உன் உடம்பு அரிப்புக்கு லவ்னு ஒரு பேர். 2 குடும்பமும் ஒன்று மண்ணா பழகிட்டு இருந்தோம். இப்போ நீ பண்ணி வச்ச வேலையில் எவ்வளவு அசிங்கம். ஷங்கர் அக்காவை பார்த்தான். அவள் அமைதியாகவே இருந்தாள். ஏமாற்றமாக இருந்தது. எத்தனை பெரிய வார்த்தைகளை பேசுகிறார் இந்த மனிதர். அக்காவின் அமைதி ஆபாசமானதாக இருந்தது. ஷங்கர் அக்கோபமும் சேர கத்தினான். மாமா, அவன் மேஜர் தானே, இதில் ஒரு தப்பும் இல்லை. அனாவசியமாக நீங்கள் சீன் கிரியேட் பண்ணாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் இதை. மாமா அந்த வார்த்தைகளை பெரும் அவமதிப்பாக நினைத்து விட்டார். நான் சீன் கிரியேட் பண்ணுறேன்னா? கேவலமான காரியத்தை நீ பண்ணிட்டு என்ன சொல்கிறியா? உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, போடா வெளியே என்று ஆவேசமாக அவனை பிடித்து தள்ளினார். ஷங்கர் கோபமாக திரும்பி மாமாவை முறைத்து நெருங்கினான். அடுத்த கணம் அவனுக்கு அக்கா கையால் அறை விழுந்தது. என்னடா முறைக்கிற? போ வெளியே. இனி உன்னை இங்கே பார்க்கவே கூடாது. ஷங்கர் ஏற்கனவே தீவிர மன உளைச்சலில் இருந்தான். காதல் கை நழுவி போய்விடுமோ என்ற பதட்டம், தன் தரப்பை யாருமே புரிந்து கொள்ளாத வருத்தம். இப்போது இத்தனை வளர்ந்த பின் அக்கா அவனை அறைவதை, அதுவும் தன் தவறே இல்லாத விஷயத்தை மாமாவுக்காக அறைவதை ஏற்க முடியாமல் கத்தினான். நீ எப்போவாது எனக்காக கூட நிற்கியாக்கா? நான் தான் நாய்க்குட்டி மாதிரி உன்னை அக்கா அக்கான்னு சுற்றிட்டு வரேன். இப்போ அக்கா செல்ஃபிஷ். உனக்கு அப்பா சித்திக்கிட்ட நல்ல பேர் வேணும். உன் மாமியார் பேச்சு முக்கியம், புருஷன் முக்கியம், புள்ள முக்கியம். நான் எப்படி போனால் என்ன, அனாதைனா என்னன்னு இன்னைக்கு முழுசாக உணர்ந்துட்டேன். இனி இந்த வாசப்படி மிதிக்க மாட்டேன். கோபமாக வெளியேறினான். அக்காவின் அழைப்பு முதுகின் பின்னால் ஒரு முறையாவது கேட்கும் என்ற எதிர்பார்ப்பு நடக்கவில்லை. முற்றிலும் தனியாய் உணர்ந்தான். அறைக்கு சென்று முகத்தில் அரைந்து கொண்டு அழுதான். தற்கொலை எண்ணம் வந்தது. பாவனாவை எப்படியாவது சந்தித்து தன்னை மறந்து நிம்மதியாக வாழும்படியாவது சொல்லிவிட்டு சாகலாம் என்று தோன்றியது. அது சாக பயந்து மூளை செய்த தந்திரமாகவும் இருக்கலாம். மாமாவின் சொற்கள் வேறு ஆபாசமாக நினைவை அறுத்தது. மறுநாள் காலை அறைக்கதவு தட்டப்பட்டது. பாவனாவின் வீட்டிலிருந்து போலீசுடன் வந்துவிட்டார்களோ என்று ஒரு நொடி அச்சமும், தொடர்ந்து வருவது வரட்டும் என்ற உறுதியும் சேர்ந்து கதவை திறந்தான். தனாக்கா வேகமாக உள்ளே வந்தாள். பாவனாவை நாளைக்கு தேனிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி நரசிபுரம் பத்திரகாளி கோவிலுக்கு குறி கேட்க போயிருக்காங்க. அவங்க அம்மாவும் அத்தையும் மட்டும்தான் கூட இருப்பாங்க. நீ அங்கே போ. நாள் கிழமை ஏதும் பார்க்காத. அவளை கூட்டிகிட்டு போய் ஏதாவது கோயிலில் தாலி கட்டிட்டு எங்காவது போயிரு. நடப்பதை புரிந்து கொள்ள முடியாமல் ஷங்கர் விழிக்கும் போது தனா தொடர்ந்தாள். உன் மேலே உண்மையான லவ் இருந்தால் நீ கூப்பிட்டதும் அவள் வருவா. கூட்டிகிட்டு ஓடிரு. இந்த தகவலை நான் தான் சொன்னேன்னு கடைசி வரை யாருக்கும் தெரியக்கூடாது. கடைசி வரை உங்கள் மாமா, பாவனா, ஸ்ரீ பாப்பா யாருக்கும். இது ஸ்ரீ மேலே சத்தியம். அவனது உள்ளங்கையை இறுக பற்றி அழுத்தினாள். அழுத்திய கைகளுக்குள் கிழங்கு கோர்த்த மஞ்சள் கயிறும் 10,000 ரூபாய் பணமும் இருந்தது. கிளம்பி விட்டாள். காளி கோவிலுக்கு போன ஷங்கரை பார்த்ததுமே பாவனா ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். சற்றும் யோசிக்காமல் அங்கேயே அவளது அம்மாவும் அத்தையும் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொள்ள தாலியை கட்டினான் ஷங்கர். பெரும் கலவரத்திற்கு பின் இரு குடும்பங்களும் ஒற்றுமையாய் சபித்து ஒதுக்கி வைக்க ஷங்கரும் பாவனாவும் தனியாய் குடித்தனம் போனார்கள். அக்கா தந்த 10,000 தான் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தான் ஷங்கர். அதன் பிறகு அக்காவும் மாமாவும் ஷங்கரை பார்க்கவோ பேசவோ இல்லை. அக்காவை காண வேண்டும் என்ற ஆர்வத்தை அக்காவுக்காகவே முறித்து போட்டான். ஏற்கனவே ஒதுங்கியிருந்த அப்பா சித்தியும் இதனை சாக்கிட்டு உலகறிய ஒதுக்கிவிட்டனர். அவ்வப்போது பாவனா, உங்கள் அக்கா உங்களை வீட்டை விட்டு துரத்தினவதானே என்று குத்தும் போது வாய் வரை வரும் உண்மையை அழுத்தி கொள்வான். அப்பா படுக்கையில் விழுந்ததும் ஷங்கரின் அம்மாவின் நகைகளை தனாவுக்கு கொடுத்தார். 20 பவுன்கள். ஏற்கனவே தனாக்காவுக்கு திருமணத்திற்கு ஓரளவு மதிப்பாகவே நகைகளை போட்டிருந்தார். வாடகை வீடுதான், ஆனால் கொஞ்சம் நிலம் இருந்தது. அதை விற்று ஷங்கரும் முகேஷும் பகிர்ந்து கொள்ள சொல்லியிருந்தார். அப்பா படுக்கையில் இருந்ததால் அப்போது எல்லோரும் சம்மதம் என சொன்னார்கள். அப்பாவின் மரணத்திற்கு பின் நிலத்தை விற்க ஏற்பாடு செய்யும் போது பொண்ணுக்கும் சொத்தில் உரிமை உண்டு என்று மாமா அக்காவை வைத்து வழக்கு போட்டார். ஷங்கர் அடிக்கடி ஊருக்கு போகும் வண்ணம் சுமூக உறவும் இல்லாததால் அங்கே நடக்கும் பிரச்சனைகளே அவனுக்கு பெரிதும் தெரியவில்லை.
முகேஷை ஒரு முறை சந்தித்து 3 பங்கோ 2 பங்கோ எதுவானாலும் எனக்கு சம்மதம். தனாக்காவுக்கு சேர வேண்டியதை கொடுத்துடலாம். நீ யோசிச்சு சொல்லு என்று ஒதுங்கிவிட்டான். பாவனா திட்டி தீர்த்தாள். என்ன பொம்பளை, நல்ல வசதியாக தானே இருக்கு உங்கள் அக்கா. கல்யாணத்துக்கும் நகை போட்டு இப்போ 20 பவுன் நகையும் கொடுத்துருக்கு. இன்னைக்கு அதோட விலை என்னாச்சு? இதுக்கு மேலேயும் பேரச போகுதுன்னா பாரேன். தம்பி சிரமப்படுறான்னு நினைக்க தோணுதா? விடு பாவனா, சொத்தில் பெண்களுக்கு பங்கு இருக்கிறது உண்மைதானே. நீ அக்கானா பறிஞ்சிட்டு வந்துரு. அப்படி என்னத்த மயக்கமோ. பாவனா, சங்கர் அடிக்க கையை ஓங்கியதும், தப்பா ஏதும் சொல்லலை சாமி, உன் பாசத்தை சொன்னேன் என்றாள். மாமாவுக்கும் பாவனாவுக்கும் அதிக வித்தியாசமில்லை என்று தோன்றியது. எல்லா மனிதர்களும் அற்பர்கள்தான். சூழல் அதை நமக்கு வெளிக்காட்டும் சந்தர்ப்பத்தை தருகிறது, அவ்வளவுதான். தனக்கென குடும்பம் குழந்தை என்றான பின்னும் தன்னால் தனாக்காவை விட்டு தரவே முடியாமல் இருப்பது அவனுக்கு ஆச்சரியம்தான். அப்படி ஒன்றும் பெரிதாய் தனக்கு செய்யவில்லை அக்கா என்ற கோணத்தில் கூட சிந்தித்து பார்த்தான். அப்படி நினைக்கும் போதே அவனுக்கு கண்கள் முட்டும். சொத்தை விற்று 3 பங்காக்கினார்கள். ஊரில் நிலவிலை சொற்பம்தான். அதில் ஒரு பங்கு வந்தது. வந்த வேகத்தில் பாவனாவுக்கு கர்ப்பப்பையில் கட்டியிருப்பதும் அது புற்றின் ஆரம்ப நிலை என்று அறியப்பட்டு அறுவை செய்து அகற்றினார்கள். தொடர்ந்து அதையொட்டிய சிகிச்சைகள் சோதனைகள் என வந்த காசு அதில் தீர்ந்தது. அதற்கு முன் தனியார் பள்ளியில் ஆசிரியையாய் பணியாற்றிய பாவனா அதன் பின் வேலைக்கு போகவில்லை. சங்கர் தான் தடுத்தான். எல்லா இக்கட்டிலும் எப்படியாவது காத்த தனாக்கா இந்த சூழலில் வந்து பார்ப்பாள் என்று அவனை அறியாமல் மனம் எதிர்பார்த்தது. ஆனால் அவள் வரவில்லை. இனி அவ்வளவுதான் என்று புரிந்துவிட்டது. அவனும் அவளை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யவில்லை. கிட்டத்தட்ட அந்த பிரிவுக்கு பழகி கொண்டான். யார் இல்லாவிடனும் எல்லாம் நடக்கும். கிடைத்த பலன்களின் சட்டென்ற இழப்பை தாங்காமல் தான் பிரிவென்று பிதற்றுகிறோம். இப்போது ஸ்ரீகுட்டி பெரியவளாகிவிட்டது தெரிந்ததும் சங்கர் மனதில் கேட்ட குரல் ஒன்றுதான். நாளைக்கு என் பிள்ளைக்கு ஒன்றுனா நீ விட்டுருவியா? அது ஒரு கடன். ஸ்ரீயின் மேலுள்ள பாசத்தை மீறி அக்கடனை அடைக்கும் உந்துதலே இருந்தது. அக்கா செய்தது யாருக்கும் தெரியாது. மாமாவுக்கு, பாவனாவுக்கு. ஆனால் தனக்கு தெரியும். சீருக்கு அழைப்பில்லை. மாமா முறைக்கு முகேஷை அழைத்திருந்ததாக கேள்விப்பட்டான். உள்ளபடியே பொறாமையாய் இருந்தது. முகேஷிடம் தான் வாங்கிய புடவை நகையை கொடுத்தான். நான் தந்தேன்னு கூட நீ சொல்ல வேண்டாம். நீயா கொடுத்தாலே சரிதான். சீர் நடக்கிறப்போ இதை சொல்லி வீண் சச்சரவு வேண்டாம். முகேஷ் சங்கடமாக வாங்கி கொண்டான். சீர் சிறப்பாக நடந்ததை அறிந்தான். மகனுக்கு பள்ளி கட்டணம் கட்டும் கெடு நெருங்கி வந்தது. அலுவலகத்தில் நண்பர்களிடம் கேட்டு பார்த்தான். சிலர் 5ம் 10ம் கொடுத்தனர். ஆனால் தேவையான பணத்தை புரட்ட முடியவில்லை. பாவனா ரௌத்திரமானாள். தலையில் அடித்து சொன்னேன் கேட்டியா? உங்கள் அக்கா வந்து இப்போ நொட்டுவாளா? இதில் இவருக்கு பெரிய தியாகின்னு நினப்பு. கொடுத்ததே யாருன்னு தெரிவிக்காமல் கொடுப்பாராமா. இப்போ மகனுக்கு ஃபீஸ் கட்டக்கூட வழி இல்லை. நக்கிக்கிட்டு போச்சா? சங்கர் சப்தமிழாமல் தன்னம்பிக்கையற்ற குரலில் சொன்னான். ஏதாவது வழி பிறக்கும் பாவனா. மைத்தில் பிறக்கும். பாவனாவின் கத்தலை மீறி வாசலில் பெருங்குரல் கேட்டது. என் மக என்ன உன் விளங்காத சீர்சனத்துக்கு அலையிற வக்கத்தவன் நினச்சியா? நீ வரவே வேண்டாம்னு தான் அழைக்கவே இல்லை. யாரை கேட்டு இதை கொடுத்து அனுப்பிச்ச? குரல் கேட்டதும் ஓடினான். மாமா வண்டியில் அமர்ந்திருந்தார். அக்கா வாசல் கேட்டின் வெளியே நின்று கத்தினாள். பாவனா சங்கரை முந்திக்கொண்டு வேகமாக போனாள். ரோட்ல நின்று கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத, மரியாதையா போயிரு. நீ யாரீ குறுக்க? சீப்போ. அக்கா கேட் திறந்து பாவனாவை தள்ளிவிட்டு உள்ளே வந்தாள். கையில் சங்கர் முகேஷிடம் கொடுத்து அனுப்பிய துணிக்கடை கட்டப்பை. இந்தா உன் சீரு. உன் சகவாசமே வேண்டாம்னு விட்டாச்சில்ல. இப்போ என்ன ஒட்டிக்க பார்க்குறியா? அவளுக்கு மாமா சீரு முகேஷ் தந்துட்டான். வர வேண்டியது வந்துருச்சு. மிக பலவீனமாக உணர்ந்தான். பேச்சு வரவில்லை. கத்திக்கொண்டே தனாக்கா சங்கரின் கைகளை பற்றினாள். அதில் அந்த கட்டப்பையை திணித்தாள். நீயே வச்சுக்கோ. இதெல்லாம் என் புருஷனுக்கு பிடிக்கல. உன்னால் எங்களுக்குள்ள 1000 சண்டை. இத்தனை வயசுக்கு மேலே போராட தெம்பில்லை. என்னை நிம்மதியாக விட்டுரு. சங்கர் பிடி கொடுத்து மறுக்க கைகளை அசைத்தான். அவள் கைகளை அழுத்தினாள். அதே உள்ளங்கையின் குளிர் இறுக்கம். அவனுக்கு அதற்கு மேல் மறுக்க இயலவில்லை. பையை ஒப்படைத்துவிட்டு கைகளை இழுத்து கொண்டாள். வாங்க போலாம் என்று வண்டியில் ஏறினாள். மாமா அவனை ஏளனமாக பார்த்து வண்டியை கிளப்பினார். அவ்வளோ சொன்னே கேட்டியா? இப்போ நடு ரோட்டில் வந்து கத்திட்டு போயிட்டால. பாவனாவின் கோபத்தின் பின் ஒரு குரூர மகிழ்ச்சி தெரிந்தது. சங்கர் பையை பிரித்தான். மேலாகவே கம்மல் வைத்து கொடுத்த நகைக்கடை பர்ஸ் இருந்தது. எடுத்து பிரித்தான். கம்மல் வைக்கும் அளவே இடமிருந்த அந்த சிறிய பர்சில் அவனது அம்மாவின் தாலி கொடி அழுத்தி திணிக்கப்பட்டிருந்தது. 7 பவுண்ட் இருக்கும். வேகமாக கட்டப்பைக்குள் பார்வையை நுழைத்தான். வைத்தனுப்பிய புடவைக்கு பதிலாக வேறொரு பட்டு புடவையும் பட்டு வேட்டியும் இருந்தது. சிறுகதை முடிந்தது. என்ன ஒரு நெகிழ்வான உணர்ச்சிமயமான சிறுகதை.
நன்றி. சௌமியா ராகவனுக்கு.